Hi, good morning, good afternoon, good evening, my dear students. Um, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உரிய நேரத்தில் உங்களுக்கான கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் தர முடியாமல் போயிடுச்சு. ஐ எம் ஸோ சாரி. ஆனாலும் இன்றைய வகுப்பை தொடர்ந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோஸ் தரத்துக்குரிய ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கிறோம். ஓகே, அந்த வகையில் இன்றைய வகுப்பில் நாங்கள் மிக மிக முக்கியமான ஒரு கிராமர் பார்ட் ஒன்று பார்க்க இருக்கிறோம். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு சில ஸ்லைட்ஸ் ஷேர் பண்ணுவேன். அந்த ஸ்லைட்ஸை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும்போது அது சம்பந்தமான விளக்கங்கள் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு தருவேன். ஓகே, ஸோ நாம் இன்னும் லேட் பண்ணாமல் வகுப்பை ஆரம்பிப்போம். ஓகே, ரைட். ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிற அந்த முக்கியமான கிராமர் பார்ட் என்னன்னு கேட்டால் பி வேர்ட்ஸ். ஓகே, பி வேர்ட்ஸ். சாதாரணமாக செகண்டரி மட்டும் இல்லாமல் பிரைமரியில இருந்து எல்லாருமே கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கிராமர் பார்ட் தான் இந்த பி வேர்ட்ஸ். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க பி வேர்ப்ஸ். நீங்கள் ஸ்கூல்ஸில் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஓரளவு உங்களுக்கு பி வேர்ப்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களும் இன்றைய வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். எனவே இன்றைய வகுப்பு மிகவும் யூஸ்ஃபுல்லான மிகவும் பயனுள்ள ஒரு வகுப்பாக இருக்க போகுது. எனவே வீடியோவை 7 வரைக்கும் முழுசா பாருங்க. ஓகே, ரைட். அந்த வகையில் நான் இப்போ உங்ககிட்ட கேட்டால், அதாவது பி வேர்ப்ஸ்னா என்ன, அதே போல பி வேர்ப்ஸ் எத்தனை இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச பி வேர்ப்ஸ் என்னென்ன கேட்டால் உங்களுக்கு ஓரளவு பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், அந்த வகையில பி வேர்ப்ஸ் பத்தின ஒரு தெளிவான விளக்கம் ஒன்றை நாம இப்போ பார்ப்போம். சரி, அந்த வகையில காலத்துல அல்லது நிகழ்காலத்தோடு நாம பயன்படுத்துற 3 முக்கியமான பி வேர்ப்ஸ் இருக்குது. ரைட், அந்த 3 பி வேர்ப்ஸும் என்னென்ன? ரைட், அவங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியற இந்த 3 வார்த்தைகளும் தான் அந்த பிரதானமான பி வேர்ப்ஸ். அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆம், இஸ், ஆர். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கிராமர் பார்ட். ஓகேவா? சாதாரணமா நீங்க வந்து இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் கூட இந்த பி வேர்ப்ஸ் பத்தின ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு இருக்கும். ஓகே, குட்டி குட்டி கொஸ்டின்ஸ், சின்ன சின்ன கேள்விகள் கேட்கறதா இருந்தாலும் நீங்க இந்த பி வேர்ப்ஸ் பத்தின தெளிவான ஒரு விளக்கத்தை எடுத்திருக்கணும். ஓகேவா? ரைட். அந்த வகையில இந்த பி வேர்ப்ஸ் பத்தின ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தால் கட்டாயம் நீங்க இந்த ஒவ்வொரு பி வேர்புக்கும் உரிய தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ரைட், சோ நீங்க அடுத்ததா பார்க்க போறீங்க அதுதான், அதாவது ஒவ்வொரு பி வேர்புக்குமான தமிழ் அர்த்தங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத நீங்க அடுத்ததா பார்க்க போறீங்க. ஸ்கிரீனை அவதானி. ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கிரீனை பாருங்க. இதுல ஒவ்வொரு பீவபுக்குமான தமிழ் அர்த்தங்களை உங்களுக்கு நான் மிகவும் தெளிவா காட்டிக்கிறேன். ஓகேவா? அந்த வகையில முதலாவது பீவப் ஆம். ஆம் அப்படிங்கிற பீவபுக்குரிய தமிழ் அர்த்தம் என்ன? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆம் அப்படிங்கிற பீவபுக்குரிய தமிழ் அர்த்தம் இருக்கிறேன், அல்லது சில நேரங்கள்ல ஆக இருக்கிறேன். அதாவது அப்படியாக இருக்கிறேன், இப்படியாக இருக்கிறேன் என்ற மாதிரி அர்த்தம் வரும். ஓகேவா? அடுத்த விஷயம், இந்த இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை எந்த வார்த்தையோடு தொடர்புபட்ட வார்த்தை? அதாவது இருக்கிறேன் அப்படி என்றால் யார் இருக்கிறேன்? யார் இருக்கிறேன்? நான் இருக்கிறேன். அப்படித்தானே? நான் இருக்கிறேன். எனவே நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தைக்குள்ள மறைஞ்சிருக்குது இல்லையா? சோ இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை நான் அப்படிங்கிற வார்த்தையோட தொடர்புபட்ட ஒரு வார்த்தை. அது போலதான் இந்த ஆம் அப்படிங்கிற பி வேர்ப் எந்த வார்த்தையோட தொடர்புபட்ட வார்த்தை என்று கேட்டால் ஐ. ஐ என்ற வார்த்தையோட தொடர்புபட்ட வார்த்தை. அதாவது உங்களுக்கு தெரியும், நான் என்று சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? ஐ. ரைட், சோ இந்த ஆம் அப்படிங்கிற பி வேர்ப் ஐ அப்படிங்கிற வார்த்தையோட தொடர்புபட்ட வார்த்தை. அதாவது நான் இருக்கிறேன் என்று சொல்லும்போது இதுல நான் என்ற வார்த்தை எழுவாய். அப்படித்தானே? தமிழ்ல எழுவாய் என்று சொல்லுவோம், இங்கிலீஷ்ல அத சப்ஜெக்ட் என்று சொல்லுவோம். சோ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குரிய பி வேர்ப் ஆம். ஓகே, ரைட். அடுத்த பி வேர்புக்கு போவோம். ஈஸ். ஓகே, ஈஸ். ஈஸ் அப்படிங்கிற பி வேர்புக்குரிய தமிழ் அர்த்தங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத பாருங்க. அதாவது ஈஸ் அப்படிங்கிற பி வேர்புக்கு தமிழ்ல நாம 2 அர்த்தங்களை எடுக்கலாம்.
அதுல முதலாவது இருக்கிறார் என்ற அர்த்தம், அடுத்தது இருக்கிறது என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. ரைட்? இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க. மனிதர்களை பத்தி பேசும்போது மனிதர்களை குறித்து பயன்படுத்தப்படுற வார்த்தைகளை நாம உயர்திணை என்று சொல்லுவோம். மனிதர்கள் அல்லாத ஏனைய விடயங்களை குறித்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதை நாம அகரிணை என்று சொல்லுவோம். ரைட்? எனவே ஈஸ் அப்படிங்கிற பி வேர்ப் ஒரு உயர்திணையை பத்தி பேசுறதுக்கும் அல்லது மனிதர்களை பத்தி பேசுறதுக்கும் பயன்படுத்தப்படும். மனிதர்கள் அல்லாத விடயங்களை பத்தி பேசுறதுக்கும் பயன்படுத்தப்படும். அதனாலதான் நீங்க இருக்கிறார் அப்படிங்கிற உயர்திணை அர்த்தமும் இருக்குது, இருக்கிறது அப்படிங்கிற அகரிணை அர்த்தமும் இந்த ஈஸ் அப்படிங்கிற பி வேர்புக்கு இருக்குது. ரைட்? அதே போல இந்த ஈஸ் அப்படிங்கிற பி வேர்ப் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு ஒருமையை பற்றி பேசுவதற்கு தான் நாம பயன்படுத்துவோம். ஒருமை. ஒருமை என்றால் என்ன? சிங்குலர். சிங்குலர் என்றால் என்ன? அதாவது ஒரு நபர், ஒரு பொருள், ஒரு விடயம், ஏதாவது ஒன்றை பற்றி பேசுவதற்கு நாம இந்த ஈஸ் அப்படிங்கிற பி வேர்பை பயன்படுத்துவோம். அதே நேரம் ஒரு பன்மையை பற்றி பேசுவதா இருந்தால் நாம் அந்த இடத்துல ஆர் அப்படிங்கிற பி வேர்பை பயன்படுத்துவோம். ஓகேவா? ரைட். ஸோ அந்த வகையில ஆர் அப்படிங்கிற பி வேர்புக்கு தமிழ்ல என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் இருக்குது என்றால், இருக்கின்றீர், இருக்கின்றோம், இருக்கின்றார்கள், இருக்கின்றன. பாருங்க எத்தனை அர்த்தம் இருக்குதுண்டு. ஆஹ் அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஒவ்வொரு பி வேர்பும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் நாம பயன்படுத்துவோம். அதாவது இதுக்கு முன்னால ஒரு சப்ஜெக்ட் வரும், ஒரு எழுவாய் வரும். அந்த எழுவாய் அல்லது அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி இந்த பி வேர்பினுடைய அர்த்தம் மாறிக்கொண்டே இருக்கும். ரைட்? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு மாதிரி அர்த்தங்களை கொண்டிருக்கும். ஓகேவா? ரைட். ரைட். அடுத்த விஷயமாக நீங்க என்ன பார்க்க இருக்கிறீங்கன்னு கேட்டால், இந்த ஒவ்வொரு பி வேர்பும் எந்தெந்த வார்த்தைகளோட சேர்த்து பயன்படுத்தப்படும் அல்லது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸோட சேர்த்து பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். நீங்க அடுத்ததாக பார்க்க போற விஷயம் அதுதான். அப்பதான் நீங்க இங்க ஒவ்வொரு பி வேர்பும் எந்தெந்த வார்த்தைகளோட, எந்தெந்த வேர்ட்ஸோட அல்லது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸோட சேர்த்து பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா காட்டிக்கிறேன். அந்த வகையில முதலாவது பி வேர்ப் ஆம். ஆம் அப்படிங்கிற பி வேர்ப் எந்த சப்ஜெக்டோட சேர்ந்து இருக்குது அல்லது எந்த வார்த்தையோட சேர்ந்து இருக்குது? ஐ. ஓகேவா? ஸோ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டோட தான் நாம ஆம் அப்படிங்கிற பி வேர்பை பயன்படுத்துவோம். அந்த வகையில ஆம் அப்படிங்கிற பி வேர்ப் இந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டோட மட்டும் தான் பயன்படுத்தப்படும். ஏனைய எந்த வார்த்தையோடையும் பயன்படுத்தப்பட மாட்டாது. ஓகேவா? அதே போலதான் இந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு இந்த ஆம் அப்படிங்கிற பி வேர்பை மட்டும் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஏனைய எந்த பி வேர்பையும் நாம பயன்படுத்த மாட்டோம் இந்த ஐ என்ற சப்ஜெக்டுக்கு. ஓகே, கிளியர்? ரைட். அடுத்த பி வேர்புக்கு போவோம். அடுத்த பி வேர்ப் ஈஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், ஈஸ் அப்படிங்கிற பி வேர்ப் எப்போதும் ஒருமையை பற்றி பேசுவது, எப்போதும் ஒருமை ஒன்றை பற்றி பேசும்போது மட்டும்தான் பயன்படுத்தப்படும். அதாவது ஒருமை வார்த்தைகளோட சேர்த்துதான் இந்த ஈஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். அந்த வகையில ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க அவதானிக்கலாம். ஹி என்றால் ஒரு ஆணை குறிக்கும் ஒரு சொல். ஒரு ஆண், அவன் அல்லது அவர் அப்படி அர்த்தம். எனவே ஹி இஸ் என்று ஹி என்ற வார்த்தையோடு சேர்த்து நாம ஈஸை பயன்படுத்துவோம். அடுத்த வார்த்தை ஷி என்றால் ஒரு பெண்ணை குறிக்கும் ஒரு சொல். ஒரு பெண், அப்படித்தானே? ஸோ இதெல்லாமே ஒருமையை குறிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்குது. அடுத்த வார்த்தை இட் என்றால் அதாவது மனிதர்கள் அல்லாத ஏனைய விடயங்கள், ஏனைய பொருட்களை பத்தி பேசும்போது நாம இட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். இதுவுமே கூட ஒரு ஒருமை வார்த்தை தான், சிங்குலர் சப்ஜெக்ட். எனவே சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தால் நம்ம கட்டாயம் ஈஸ் அப்படிங்கிற விவபை பயன்படுத்துவோம். அடுத்த உதாரணம், அடுத்த வார்த்தை திஸ். உங்களுக்கு தெரியும் திஸ் என்றால் இது. திஸ் என்ற வார்த்தையோட சேர்த்து நாம இஸை பயன்படுத்துவோம். அடுத்த வார்த்தை தேட், அது, இல்லையா? ஸோ தேட் என்ற வார்த்தையோடையும் நாம ஈஸ் அப்படிங்கிற விவபை பயன்படுத்துவோம். எனவே மொத்தத்துல நாம ஒரு சிங்குலர் வேர்டா இருந்தால் அல்லது சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தால் அந்த சப்ஜெக்ட் கூட நாம ஈஸ் அப்படிங்கிற பீவர்பை பயன்படுத்துவோம். ஓகே, அது ஒரு சிங்குலர் வேர்டா இருந்தால் சரி. ஓகே, அடுத்த பீவர்ப் என்னன்னு கேட்டால் ஆர். இந்த ஆர் அப்படிங்கிற பீவர்ப் உங்களுக்கு தெரியும், ஒரு பன்மை வார்த்தையோட சேர்த்து நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு பீவர்ப். ஓகேவா? பன்மை வார்த்தை, ப்ளூரல் என்று நாம சொல்லுவோம். ஓகேவா? அந்த வகையில இதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே ப்ளூரல் வேர்ட்ஸ் தான். ஓகே, ஸோ ப்ளூரல் வேர்ட்ஸோட சேர்த்து இந்த ஆர் பீவோ பயன்படுத்தப்படுது. ரைட். அதுலேயும் விசேஷமா நீங்க இன்னொரு விஷயத்தை விலையும் கொள்ளணும். யூ அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டால் இந்த யூ அப்படிங்கிற வார்த்தை சிங்குலர் சப்ஜெக்டாகவும் பயன்படுத்தப்படும், ப்ளூரல் சப்ஜெக்டாகவும் பயன்படுத்தப்படும். அதாவது ஒருமையாகவும் பயன்படுத்தப்படுது, பன்மையாகவும் பயன்படுத்தப்படுது. நீ என்று சொல்லும்போது ஒருமை இல்லையா? நீங்கள் நிறைய பேர், அந்த இடத்துல பன்மை. எது எப்படியோ
யூ என்ற வார்த்தை வந்தாலே நாம ஆர் அப்படிங்கிற பி வெர்பை தான் பயன்படுத்தணும். இது ஒருவரை குறித்து நிற்கும் சொல்லா இருந்தாலும் சரி. இப்ப நீ அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஈஸ் என்று சொல்ல முடியாது. யூ என்ற வார்த்தை வந்தாலே அங்க ஆர் அப்படிங்கிற பி வெர்பை தான் நாம கட்டாயம் பயன்படுத்தணும். ஸோ அந்த வகையில அடுத்த வார்த்தை வி நாங்கள். ஸோ வி ஆர். தே என்றால் அவர்கள், தே ஆர். தீஸ் என்றால் இவை, தீஸ் ஆர். தோஸ் என்றால் அவை, தோஸ் ஆர். ஓகே. ஒட்டுமொத்தத்துல ஒரு ப்ளூரல் வேர்டு வந்தால் அல்லது ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தால் நாம அந்த சப்ஜெக்ட் கூட ஆர் அப்படிங்கிற பிஓவை பயன்படுத்துவோம். ரைட். அதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஒரு விடயத்தையும் உங்களுக்கு சொல்லித் தரணும்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தைகளை அவதானிங்க. டேஸ். டேஸ் என்றால் இது உங்களுக்கு தெரியும். தேட். தேட் என்றால் அது. ஓகேவா? ஸோ தீஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நாம ஈட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஓகேவா? அதே போலதான் தேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாகவும் நாம ஈட் அப்படிங்கிற அதே வார்த்தையை பயன்படுத்தலாம். எனவே ஈட் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்குது. என்னென்ன? இது, அது. அப்படியான 2 அர்த்தங்களை கொண்டிருக்குது இந்த வார்த்தை. ஓகேவா? அதே போலதான் இங்க அவதானிங்க. தீஸ் என்றால் இவை, தோஸ் என்றால் அவை. ஓகேவா? அதாவது அதாவது தீஸ் என்றால் திஸ் என்ற வார்த்தைக்குரிய ப்ளூரல் ஃபார்ம். அதாவது திஸ் என்ற வார்த்தைக்குரிய பன்மை வடிவம். திஸ் என்றால் இது, தீஸ் என்றால் இவை. அதே போல தோஸ் என்றால் அவை இல்லையா? அதாவது தேட் என்ற வார்த்தைக்குரிய பன்மை வடிவம் தோஸ். ஸோ தேட் என்றால் அது, தோஸ் என்றால் அவை. எனவே தீஸ் என்ற வார்த்தையா இருந்தாலும் சரி, தோஸ் என்ற வார்த்தையா இருந்தாலும் சரி, இந்த 2 வார்த்தைக்கும் பதிலாக நாம தே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். நீங்க படிச்சிருப்பீங்க, தே என்ற வார்த்தைக்கு இவர்கள் அல்லது அவர்கள் என்ற அர்த்தம் இருக்குது. அப்படித்தானே? இருந்தாலும் தே அப்படிங்கிற வார்த்தை மனிதர்களை குறித்து பேசுவதற்கு மட்டும் அல்ல, மனிதர்கள் அல்லாத ஏனைய விடயங்களை பத்தி பேசும்போதும் நாம பயன்படுத்துவோம். ஓகேவா? எனவே இவை எனும் போதும் தே பயன்படுத்தலாம், அவை எனும் போதும் தே பயன்படுத்தலாம். ஓகே. ரைட். ரைட். ஓகே. இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரணும்னு நினைக்கிறேன். இப்ப ரைட் சைட்ல இருக்கிறது வந்து பி வேர்ப்ஸ் அண்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு நாம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதே நேரம் இன்னும் ஒரு விசேஷமான வார்த்தையும் இருக்குது. என்னன்னு கேட்டால் ப்ரோனவுன்ஸ். இந்த வார்த்தைகளுக்கு நாம ப்ரோனவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதுலயும் ப்ரோனவுன்ஸ் என்ற ஹெட்டிங்ல நீங்க சில வார்த்தைகளை மட்டும் படிச்சிருக்கலாம், சில வார்த்தைகளை படிக்காம இருக்கலாம். இதுல இருக்கிற எல்லாமே ப்ரோனவுன்ஸ் தான். ஓகே. ஐ, ஹி, ஷி, இட், தீஸ், தட், யூ, வி, தே, தீஸ், தோஸ் எல்லாமே ப்ரோனவுன்ஸ் தான். ஓகே. ரைட். அடுத்ததாக நீங்க பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த ஒவ்வொரு பீவர்பும் பயன்படுத்தப்பட்ட விதம் அல்லது ஒவ்வொரு பீவர்புக்குமான உதாரணங்கள் நீங்க பார்க்க இருக்கிறீங்க. அவதானிங்க. ரைட். ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் அவதானிங்க. இதுல முதலாவது பீவர்ப் ஆம். ஆமினுடைய அர்த்தம் என்ன? இருக்கிறேன் அல்லது ஆக இருக்கிறேன். ரைட். அதாவது அப்படியாக இருக்கிறேன், இப்படியாக இருக்கிறேன் என்ற மாதிரி அர்த்தங்கள் வரும். உங்களுக்கு தெரியும் ஆம் என்றாலே ஐ என்ற வார்த்தையோட சேர்ந்து தான் வரும். அப்படி இருக்கும்போது நான் என்னை பற்றி சொல்லும்போது நான் யார், நான் யாராக இருக்கிறேன், நான் என்னவாக இருக்கிறேன் அல்லது நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்று என்னுடைய தற்போதைய நிலையை ரைட் குறித்து காட்டுவதற்காக நான் ஐ என்ற வார்த்தையோட ஆம் அப்படிங்கிற பீவர்பை பயன்படுத்துவேன். ரைட். அந்த வகையில ஒரு சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்குது. நாம அதில் பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், முதலாவது நான் ஜனா. நான் ஜனா. அதாவது என்னுடைய பேர் ஜனா. அப்படித்தானே? ரைட். ஸோ நான் ஜனா அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? ஐ ஆம் ஜனா. ஓகே. இங்க தமிழ்ல 2 வார்த்தை இருக்குதுண்டு. நாம இங்கிலீஷ்லயும் 2 வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி இந்த வசனத்தை சொல்லிட முடியாது. மூன்றாவதாக இந்த பி வேர்பும் சேர்த்து சொல்லணும். ஸோ ஐ ஆம் ஜனா. ஓகே. இப்ப நீங்க உங்களோட பேர் சொல்லும் போதும் நீங்க ஐ ஆம் என்று ஸ்டார்ட் பண்ணி தான் நீங்க உங்களோட நேம சொல்லுவீங்க. ஓகே. ரைட். அதே போல என்னுடைய வயதை நான் சொல்லும்போது எனக்கு 10 வயசு என்றா நான் எப்படி சொல்லுவேன்? ஐ ஆம் 10 இயர்ஸ் ஆல்ட். ஐம் 10 இயர்ஸ் ஆல்ட் என்று சொல்லுவேன். இதுல இந்த இயர்ஸ் ஆல்ட் அப்படிங்கிறது ஆப்ஷனல். ரைட். அதாவது நீங்க விரும்பினால் மட்டும் பயன்படுத்தலாம். ரைட். இந்த இயர்ஸ் ஆல்ட் இல்லாமலுமே கூட நீங்க வயதை சொல்லலாம். எப்படி? ஐ ஆம் 10. ஐ ஆம் 10 என்று சொன்னாலே எனக்கு 10 வயசு என்ற அர்த்தம். ஓகே. ஸோ திரும்பவும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நான் யார், என்னுடைய தற்போதைய நிலை என்ன என்று சொல்லும்போது நாம கட்டாயம் இந்த ஆம் அப்படிங்கிற விவர்பை பயன்படுத்துவோம். ஓகேவா? மூன்றாவது உதாரணத்துக்கு வாங்க. ஐ ஆம் ஹங்க்ரி. ஓகே. எனக்கு பசிக்குது. ஓகேவா? அல்லது நான் இப்போது பசியோடு இருக்கிறேன் அல்லது பசியான நிலையில் இருக்கிறேன்.
என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஓகேவா? சோ நாம எனக்கு பசிக்குதுன்னு சொல்றதுக்கு ஐ ஹங்க்ரின்னு சொல்லலாமா? அப்படி சொன்னால் பிழை. ஐ ஆம் ஹங்க்ரி. ஓகேவா? இந்த ஆம் பயன்படுத்தப்பட்டால் தான் இது தற்போதைய நிலை என்று காட்டும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு விளங்கும் இந்த ஆம் ஏன் பயன்படுத்துறோம் என்று. ரைட். அடுத்த உதாரணத்துக்கு வாங்க. நான் ஒரு மாணவன் என்று எப்படி சொல்லலாம்? நான் ஒரு மாணவன் என்று எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் a student. ஐ ஆம் a student. ஓகேவா? இப்போ இதுல தமிழ்ல 3 வார்த்தைகள் தானே இருக்குது என்று நாம இங்கிலீஷ்லயும் வெறும் 3 வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி வசனத்தை உருவாக்க முடியாது. ஐ ஐ கூட இந்த ஆம் அப்படிங்கிற verb சேர்ந்து வரும். ஸோ ஐ ஆம் a student. ஓகேவா? ஸோ இந்த ஆம் அப்படிங்கிற verb-க்குரிய தமிழ் அர்த்தம் என்னவா இருக்கும் என்று கேட்டால் அதை நான் இங்க பிராக்கெட்ல காட்டிக்கிறேன். ஓகேவா? இந்த தமிழ் வசனத்தை முழுமையாக வாசி பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். அதாவது நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். ஓகேவா? நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். என்னுடைய தற்போதைய நிலையை காட்டக்கூடிய ஒரு வசனம் இது. அப்படித்தானே? நாம எழுதும் போதும் சரி, பேசும்போதும் சரி, இந்த ப்ளூ கலர்ல காட்டிக்கிற இந்த வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டோம். ஓகேவா? நாம பயன்படுத்த மாட்டோம். ஆனாலும் இந்த ஆம் அப்படிங்கிற verb-க்குரிய ஒரு அர்த்தம், மறைமுகமான அர்த்தம் இதுதான். ஓகே? கிளியர்? ரைட். அடுத்த உதாரணத்துக்கு வாங்க. ஐ ஆம் a Sri Lankan. நான் ஒரு இலங்கையன் அல்லது நான் இலங்கை நாட்டுக்காரன். என்ன எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் a Sri Lankan. எல்லா உதாரணத்திலையும் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஐ கூட சேர்த்து இந்த ஆம் அப்படிங்கிற verb பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஓகே. அடுத்த உதாரணத்தை பாருங்க. ரைட். அடுத்த உதாரணத்தை பாருங்க. நான் எங்க இருக்கிறேன்? எந்த நிலையில இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம். ஐ ஆம் இன் த கிளாஸ். இதுல இந்த கிளாஸ் என்ற வகுப்பில் என்ன அர்த்தம்? வகுப்பில். சோ நான் வகுப்பில் இருக்கிறேன். என்ன எப்படி சொல்றது? ஐ ஆம் இன் த கிளாஸ். ரைட்? ஐ இன் த கிளாஸ் என்று சொல்ல முடியாது. ஐ ஆம் இன் த கிளாஸ். அதே போல தான் அடுத்த வசனமும். ஐ ஆம் நியர் த பேங்க். நியர் த பேங்க் என்றால் பேங்க்குக்கு பக்கத்துல. ஓகேவா? பேங்க்கு கிட்ட. சோ நான் பேங்க் கிட்ட இருக்கிறேன் என்று எப்படி சொல்றது? ஐ ஆம் நியர் த பேங்க். ஓகே? ரைட். சோ இன்னும் சில உதாரணங்கள் இருக்குது. அதுகளையும் நாம பார்ப்போம். ரைட். ஓகே. அடுத்த பி வேர்ப் ஈஸ். ஓகே? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஈஸ் அப்படிங்கிற பி வேர்புக்கு தமிழ்ல 2 அர்த்தங்கள் எடுக்கலாம். இருக்கிறார், இருக்கிறது. இந்த பி வேர்ப் எந்த சப்ஜெக்டோட சேர்ந்து வருதோ அந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி இந்த பி வேர்பினுடைய அர்த்தம் மாறும். ஓகேவா? ரைட். முதலாவது உதாரணம். இது ஒரு கார். இது ஒரு கார் என்று நாம எப்படி சொல்லுவோம்? திஸ் அ கார் என்று சொல்லுவோமா? இல்லை. திஸ் ஈஸ் அ கார். திஸ் ஈஸ் அ கார். ஓகேவா? அதாவது தீஸ் என்ற வார்த்தையோட ஈஸ் அப்படிங்கிற பி வேர்பை நாம கட்டாயம் பயன்படுத்தணும். ஓகே? ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பி வேர்ப் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். நாம தமிழ்ல வெறுமனே 3 வார்த்தைகளை வச்சு நாம வசனத்தை உருவாக்கிடலாம். ஆனால் இங்கிலீஷ்ல கட்டாயம் 4 வார்த்தைகள் தேவைப்படும். எனவே இந்த ஈஸ் அப்படிங்கிற பி வேர்புக்குரிய தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டா இந்த பிராக்கெட்ல காட்டப்பட்டிருக்கிறதா தமிழ் அர்த்தம். இந்த சந்தர்ப்பத்துல இந்த வசனத்துல இந்த இஸ்ஸுக்குரிய அர்த்தம் இதுதான். அதாவது முழுமையாக வாசி பார்த்தால் உங்களுக்கு புரியும். இது ஒரு காராக இருக்கிறதே அல்லது இது ஒரு காராகும் என்ற மாதிரி அர்த்தமும் நாம் எடுக்கலாம். ஓகே? ரைட். அடுத்த உதாரணத்துக்கு வாங்க. That is an animal. That is an animal. அதாவது அது ஒரு மிருகம். அது ஒரு மிருகம் என்று சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். ரைட்? அது that. ஓகே? திஸ்க்கு இஸ் பயன்படுத்தின மாதிரி thatக்கும் நாம இஸ் பயன்படுத்துவோம். ஸோ that is an animal. அது ஒரு மிருகமாகும். அது ஒரு மிருகமாகும் அல்லது அது ஒரு மிருகமாக இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு மிருகம் என்று சொல்றதுக்கு நாம an animal எழுதிக்கிறோம். ஒரு என்ற வார்த்தைக்கு an போட்டிக்கிறேன். ஏன் அன் போட்டிக்கிறேன்னு கேட்டால் இங்க ஒரு வவல் லெட்டர் இருக்கு அல்லது வவல் சவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ வவல் சவுண்டுக்கு முன்னால நாம அன் தான் பயன்படுத்தணும். ஓகே? ஸோ அது ஒரு மிருகம். தட் இஸ் an animal. ஓகே. அடுத்த உதாரணத்துக்கு வாங்க. இது என் வீடு. இப்ப தமிழ்ல இருக்கிற வார்த்தைகளுக்கு அப்படியே இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு பார்த்தால் திஸ் மை ஹவுஸ் என்று சொல்லலாமா? அப்படி சொன்னால் அந்த வசனம் முழுமையடையவில்லை. எனவே அந்த வசனம் இங்கிலீஷ்ல எப்படி வரப்போகுது? திஸ் இஸ் மை ஹவுஸ். திஸ் இஸ் மை ஹவுஸ். ஓகேவா? இந்த ஈஸுக்குரிய அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க இந்த பிராக்கெட்ல பார்க்கலாம். இது என் வீடு ஆகும் அல்லது இது என் வீடாக இருக்கிறது. ஓகே? ரைட். அடுத்த உதாரணத்துக்கு வாங்க. தட் இஸ் யோர் பென். ஓகே? இந்த வசனத்துக்குரிய அர்த்தம் என்னங்கிறத உங்களுக்கே விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது உன்னுடைய பேனை. இந்த சந்தர்ப்பத்திலையும் நாம ஈஸ் பயன்படுத்திக்கிறோம். ஓகேவா? வெறுமனே தட் யோர் பென் என்று சொன்னால் அந்த வசனம் முழுமையடையவில்லை. ஸோ தட் இஸ் யோர் பென். ஓகே. அடுத்த உதாரணம். அவர் ஒரு ஆசிரியர். அவர் ஒரு ஆசிரியர். ஓகே. ஸோ எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ்.
he is a teacher. ஓகேவா? வெறுமனே he a teacher என்று சொன்னால் அந்த வசனம் முழுமையடையவில்லை. ஸோ he is a teacher. இந்த இடத்துல ஈஸுக்கு என்ன அர்த்தம் வந்திருக்குது? ஆக இருக்கிறார். இது ஒரு மனிதனை பற்றின ஒரு வார்த்தை, உயர்திணை என்பதால் ஆக இருக்கிறார் என்ற அர்த்தம் வருது. ஓகே, அடுத்த உதாரணம். அவருடைய வயது 30 அல்லது அவர் 30 வயதில் இருக்கிறார். ஓகே, எப்படி சொல்லலாம்? he is 30. he is 30. அவருக்கு 30 வயசு. ஓகேவா? ரைட். அடுத்த உதாரணம். அவள் ஒரு நல்ல சிறுமி. அவள் ஒரு நல்ல சிறுமி. எப்படி சொல்லலாம்? she is a good girl. இதுல நீங்க கவனிக்கணும், சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க அவதானிக்கணும். இதுல சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தால், ஓகே, சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தால் ஐயும் கூட சிங்குலர் சப்ஜெக்ட் தான். ஆனால் விசேஷமாக ஐ என்ற சப்ஜெக்டுக்கு ஆம் அப்படிங்கிற பி வேர்பு விசேஷமா இருக்கு. ரைட்? ஐ என்ற சப்ஜெக்டை தவிர ஏனைய அனைத்து சிங்குலர் சப்ஜெக்டுக்கும் நாம ஈஸ் அப்படிங்கிற பி வேர்பை பயன்படுத்துவோம். எந்த சந்தர்ப்பத்திலையும் ஐ ஈஸ் என்று நாம பயன்படுத்துறது இல்லை. ஓகே, ரைட். ஸோ ஷி இஸ் அ குட் கேர்ள். அதே போல அவள் உயரம் அல்லது அவள் உயரமாக இருக்கிறாள் என்று நாம் எப்படி சொல்லலாம்? she is tall. ஓகே, வெறுமனே தமிழ்ல பேசுற மாதிரி she tall என்று சொன்னால் பிழை. she is tall. ஓகேவா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் இந்த பி வேர்ப் கம்பல்சரி, கட்டாயம் நாம பயன்படுத்தணும். ரைட். அடுத்த உதாரணம். அவள் என் சகோதரி. எப்படி சொல்லலாம்? she is my sister. ஓகேவா? ரைட். அடுத்த உதாரணத்துக்கு வாங்க. My mother is in the kitchen. என்னுடைய தாய் எங்கே இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். என்னுடைய தாய் எங்கே இருக்கிறாள்? In the kitchen. கிச்சனில் இருக்கிறார். ஓகேவா? கிச்சனில் இருக்கிறார் இல்லையா? ஸோ my mother is இங்க இருக்கிறார் என்ற அர்த்தம் வருது. ஸோ my mother is in the kitchen. ஓகே, அடுத்த உதாரணம். The cat is on the sofa. கேட் எங்க இருக்குது? சோஃபாவின் மீது இருக்குது. On the sofa என்றால் சோஃபாவின் மீது என்ற அர்த்தம். ஸோ கேட் பூனை இருக்கிறதே, பூனை இருக்கிறதே சோஃபாவின் மீது. ஓகே, ரைட். அது அடுத்த உதாரணத்தை பாருங்க. அது நல்லது என்று எப்படி சொல்லுவோம்? அது நல்லது. that good அல்லது it good என்று சொன்னால் அந்த வசனம் முழுமை இல்லை. ஸோ it is good என்று சொல்லுவோம். it is good அல்லது that is good அல்லது this is good என்று சொல்லுவோம். ஓகேவா? எது எப்படியோ கட்டாயம் is அப்படிங்கிற வியூவை பயன்படுத்தப்படணும். இங்க இங்க ஒரு சிங்குலர் வேர்டு இருந்தால், இங்க ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தால் கூடவே நாம இஸ் அப்படிங்கிற பி வேர்பை பயன்படுத்துவோம். இதுல எழுதப்படாத இன்னும் ஒரு உதாரணம் பார்க்கிறதா இருந்தால், அது சிறியது. அது சிறியது என்ன எப்படி சொல்லுவீங்க? இட் இஸ் a small அல்லது that is a small என்று சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இப்ப அடுத்த பி வேர்புக்கு போவோம். ரைட். அடுத்த பி வேர்ப் தான் ஆர். உங்களுக்கு தெரியும், சிங்குலர் சப்ஜெக்டுக்கு நாம ஈஸ் பயன்படுத்துற மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்டுக்கு நாம ஆர் பயன்படுத்துவோம். எனவே ஆர் அப்படிங்கிற பி வேர்புக்குரிய தமிழ் அர்த்தங்கள் என்னென்ன இருக்குதுங்கிறத நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு நான் திரும்பவும் நினைவுபடுத்துறேன். ஆர் அப்படிங்கிற பி வேர்புக்கு இருக்கக்கூடிய தமிழ் அர்த்தங்கள் இருக்கின்றீர், இருக்கின்றோம், இருக்கின்றார்கள், இருக்கின்றன. பாருங்க, நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இந்த அர்த்தங்கள் எப்படி நாம எடுத்துக்கொள்ளலாம்னு கேட்டால், இந்த பி வேர்ப் எந்த சப்ஜெக்டோட பயன்படுத்தப்படுதோ அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ப இந்த பி வேர்பினுடைய தமிழ் அர்த்தம் மாறும். ஓகே, ரைட். முதலாவது உதாரணம். யூ ஆர் கிளேவர். யூ ஆர் கிளேவர் அதாவது நீங்கள் கெட்டிக்காரர். இப்ப ஒருத்தங்க ஏதாவது ஒரு திறமையான விடயத்தை செய்தால் நாம அவங்கள பாராட்டுவோம் இல்லையா? நீங்க கெட்டிக்காரர். சரி, நீங்கள் கெட்டிக்காரர் அப்படின்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? யூ ஆர் கிளேவர். உங்களுக்கு தெரியும், யூ என்ற வார்த்தை வந்தாலே ஆர் அப்படிங்கிற பி வேர்பை தான் நாம பயன்படுத்துவோம். ஓகே, உங்களுக்கு தேவை என்றால் இந்த ஆர் அப்படிங்கிற இந்த வசனத்துல அதாவது யூ என்ற வார்த்தையோட சேர்த்து பயன்படுத்தப்பட்டிருக்குது ஆர். எனவே இந்த வசனத்தில் உள்ள ஆர் பி வேர்பினுடைய அர்த்தம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்க இந்த பிராக்கெட்ல பார்க்கலாம். அதாவது முழுமையாக வாசி பாருங்க. நீங்கள் கெட்டிக்காரராக இருக்கிறீர். ஓகேவா? சோ ஆக இருக்கிறீர் என்ற அர்த்தத்தை தருது. காரணம் யூ என்ற சப்ஜெக்டோட சேர்ந்து வந்திருக்கிறதுனால. அடுத்த உதாரணத்துக்கு போங்க. யூ ஆர் அ குட் பர்சன். யூ ஆர் அ குட் பர்சன் அதாவது நீங்கள் ஒரு நல்ல மனிதர் அல்லது நீங்கள் ஒரு நல்ல நபர் என்று நாம சொல்றதா இருந்தால் யூ ஆர் அ குட் பர்சன். ஓகே, யூ அ குட் பர்சன் என்று சொன்னால் பிழை. யூ கூட ஆர் கட்டாயம் பயன்படுத்தப்படணும். ஓகே, அடுத்த உதாரணத்தை பாருங்க. வி அடுத்த உதாரணத்தை பாருங்க. நாங்கள் மாணவர்கள். நாங்கள் மாணவர்கள் என்று எப்படி சொல்லலாம்? We are students.
ஓகேவா? ஸோ வி என்ற வார்த்தையோட நமக்கு தெரியும் வி அப்படிங்கிறது நாங்கள். ஸோ ப்ளூரல் இல்லையா? ப்ளூரல் கூட நாம இப்போ ஆர் பி verb சேர்த்து பயன்படுத்தும். ஸோ வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் மாணவர்கள். அடுத்த உதாரணம், அவர்கள் நண்பர்கள். இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஆர் பிவபினுடைய அர்த்தம் என்னவாக இருக்குது? ஆக இருக்கின்றார்கள். இது அவர்கள், அவர்களை பற்றி பேசும் ஒரு சந்தர்ப்பம் என்றதால அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு அர்த்தம், ஆக இருக்கிறார்கள் என்ற ஒரு அர்த்தத்தை தருது இந்த ஆர் பிவப். ஓகே, அடுத்த உதாரணம், தே ஆர் கைண்ட் பீப்புள். கைண்ட் பீப்புள் என்றால் என்ன? கைண்ட் பீப்புள் என்று சொல்றது கனிவான மக்கள் அல்லது இரக்கமுள்ள மக்கள். ரைட்? ஸோ அவர்கள் இரக்கமுள்ள மக்கள் என்று சொல்ற சந்தர்ப்பத்தில், ஸோ அவர்கள் இரக்கமுள்ள மக்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல தே ஆர் கைண்ட் பீப்புள் என்று சொல்லுவோம். ஓகே, அடுத்த உதாரணத்தை பாருங்க, இவை என் பாடசாலை புத்தகங்கள். இவை என் பாடசாலை புத்தகங்கள். ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொரு தமிழ் வார்த்தைக்கு முறையா ஆங்கில வார்த்தையை போட்டு பார்த்தால் தீஸ் மை ஸ்கூல் புக்ஸ். ஓகே, இங்கிலீஷ்ல எழுதும்போது தீஸ் மை ஸ்கூல் புக்ஸ் என்று மட்டும் எழுத முடியாது, கூடவே ஆர் பி verb சேர்த்து எழுதுவோம். ஸோ தீஸ் ஆர் மை ஸ்கூல் புக்ஸ். ரைட், அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, தே ஆர் மை நியூ ஷூஸ். மை நியூ ஷூஸ் என்றால் என்னுடைய புதிய சப்பாத்துக்கள், அப்படித்தானே? ஸோ அவை என்னுடைய புதிய சப்பாத்துக்கள்னு சொல்லும்போது தே ஆர் மை நியூ ஷூஸ். ஓகே, அடுத்த உதாரணம், அதாவது வி நாங்கள். ஓகேவா? நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். நாங்கள் எங்கே இருக்கிறோம்? ஆன் ட்ரெயின். அதாவது ட்ரெயின்ல இருக்கிறோம். ஓகேவா? ஆன் ட்ரெயின் அல்லது ஆன் த ட்ரெயின். நாங்க ட்ரெயின்ல இருக்கிறோம் என்று எப்படி சொல்லலாம்? வி ஆர் ஆன் த ட்ரெயின். ஓகேவா? ரைட், அடுத்த உதாரணம், தே ஆர் இன் த ரூம். உங்களுக்கு தெரியும் இன் த ரூம் என்றால் ரூமில், ரூம்ல என்ன அர்த்தம்? ஓகே, ஸோ அவர்கள் ரூம்ல இருக்கிறாங்க சொல்றதா இருந்தால் தே ஆர், தே ஆர் இன் த ரூம். இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிற பி verb-க்குரிய அர்த்தம் என்னவா இருக்குது? இருக்கிறார்கள் என்ன அர்த்தம்? அதாவது ரூமில் இருக்கிறார்கள், அவர்கள் ரூமில் இருக்கிறார்கள். ஓகே, ஃபைன். அடுத்த அடுத்த எக்ஸாம்பிள், த புக்ஸ் ஆர் ஆன் த ஷெல்ஃப். அதாவது புத்தகங்கள் இருக்கின்றன எங்க? ஆன் த ஷெல்ஃப். ஷெல்ஃப்ல இருக்குது, ஷெல்ஃப்ல இருக்கின்றன. ஷெல்ஃப் என்றால் தெரியும், அதாவது பொருட்களை நாம் அடுக்கி வைக்கிற ராக்கையே சொல்லுவோம். எனவே த புக்ஸ் ஆர் ஆன் த ஷெல்ஃப். இந்த இடத்துல புக்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், அப்படித்தானே? பன்மைங்கிறதுனால நாம ஆர் என்ற பி verb சேர்த்திக்கிறோம். அதுலேயும் விசேஷமா வெறுமனே புக்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாம த புக்ஸ், இந்த த அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து பயன்படுத்தும் போது ஸ்டாண்டர்டா இருக்கும், ஸ்டைலிஷா இருக்கும். ஓகே, ஸோ த புக்ஸ் ஆர் ஆன் த ஷெல்ஃப். ஓகே, ஸோ நீங்க ஆம், ஈஸ், ஆர் என்ற 3 பி verb-க்கு முறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டீங்க. இதுல இருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கும், நிறைய விளக்கங்கள் கிடைச்சிருக்கும். ரைட், இன்னும் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன், அவதானிங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆம், ஈஸ், ஆர் இவை மூன்றும் நிகழ்காலத்தோடு பயன்படுத்தப்படக்கூடிய பி verbs. ஓகேவா? அதாவது ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் தற்போது என்ன நிலையில் இருக்கிறதே என்று காட்டக்கூடிய ஆஹ், வார்த்தைகள் அந்த 3 பி verbs. ஓகேவா? ரைட், அந்த வகையில ஒரு நபர் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள்லையும் நாம இந்த பி verbs பயன்படுத்துவோம். ஓகேவா? ஒரு சில உதாரணங்கள் இருக்குது, பார்த்தால் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். முதலாவது உதாரணம், ஐ ஆம் ரீடிங் a book. அதாவது நான் புத்தகம் ஒன்று வாசித்துக் கொண்டு இருக்கிறேன். நான் புத்தகம் ஒன்று அல்லது ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டு இருக்கிறேன். நான் இப்போது எந்த நிலையில் இருக்கிறேன்? புத்தகம் ஒன்றை வாசித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இருக்கிறேன். அதாவது நான் இப்ப புத்தகம் ஒன்று வாசிச்சு கொண்டிருக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இப்ப புரியும் இந்த ஆம், அதாவது பொதுவாக இந்த பி verbs ஏன் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு மிக தெளிவா புரியும். ஓகே, ரைட். இரண்டாவது உதாரணத்தை பாருங்க, யூ ஆர் வாட்சிங் டிவி. நீங்க டிவி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஓகேவா? நீங்க டிவி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ரைட், அடுத்த உதாரணம், ஹீ இஸ் பிளேயிங் ஃபுட்பால். அவன் ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருக்கிறான். அவன் இப்ப ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருக்கிறான். அடுத்த உதாரணம், ஷீ இஸ் குக்கிங் டின்னர். அவள் டின்னர் சமைச்சு கொண்டு இருக்கிறாள், இரவு உணவு சமைத்துக் கொண்டு இருக்கிறாள். அவளுடைய தற்போதைய நிலை
என்ன அப்படிங்கிறத காட்டக்கூடிய வசனம் இது. எனவே அஹ், இந்த சப்ஜெக்ட் கூட நாம ஈஸ பயன்படுத்திக்கிறோம். ஓகேவா? அடுத்த உதாரணம், இட் இஸ் ரெய்னிங் அவுட்சைடு. அதாவது அவுட் சைடு என்றால் வெளியே, வெளியே மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இப்ப நாம மழையை பத்தி பேசும்போது நாம ஈட் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் பயன்படுத்துவோம். எனவே வெளியே மழை பெய்து கொண்டு இருக்கிறது. தற்போது என்ன நிலை, என்ன நிலையில் இருக்கிறது? வெளியே மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இங்கேயும் நாம ஈஸ பயன்படுத்திக்கிறோம். இட்டு கூட ஈஸ பயன்படுத்திக்கிறோம். ஓகே, அடுத்த உதாரணம், we are studying English. we என்ற நாங்க, நாங்க இப்ப என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய இப்போதைய நிலை என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. ஸோ we are studying English. நாங்கள் ஆங்கிலம் படித்துக் கொண்டு இருக்கிறோம். அதாவது உண்மையிலேயே நாம இப்ப அதை தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இல்லையா? இங்கிலீஷ் படிச்சு கொண்டு இருக்கிறோம். ஓகே, அடுத்த உதாரணம், they are listening to music. அவர்கள் மியூசிக் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது எந்த நிலையில் இருக்கிறார்கள்? They are listening to music. அவர்கள் மியூசிக் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ரைட். அந்த வகையில நீங்க நிறைய உதாரணங்கள் பார்த்துட்டீங்க. இதுல இருந்து பி வேர்ப்ஸ் பத்தின ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன பி வேர்ப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பி வேர்பையும் எந்தெந்த சப்ஜெக்ட் கூட நம்ம சேர்த்து பயன்படுத்தணும், அதே போல ஒவ்வொரு பி வேர்புக்குமான தமிழ் அர்த்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறது உட்பட நிறைய விடயங்களை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜை போட்டு வைக்கலாம். உங்களோட மெசேஜை நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பதில் தரத்துக்கு ரெடியா இருக்கோம். ஓகே. ஸோ இதே போல இன்னும் ஒரு டாபிக்ல அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, see you all.